அம்மா வாழ்க வளமுடன். அதாவது மகராசனம் பற்றி ஒரு சிறு குறிப்பு யாராவது சொல்லுங்க முதல்ல. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தர கொஸ்டின் கேட்கலாம்னு சொன்னேன். சரிங்க சரிங்க. புக்ல படிச்சது சொல்றதாங்க ஐயா. சொல்லுங்கம்மா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது தனியா தெரியாதுங்க ஐயா, புக்ல தெரியுங்க ஐயா. இல்ல வேற யாராவது சொல்லுவாங்கம்மா. வெயிட் பண்ணுங்க, வேற யாராவது சொல்லுங்க. ஐயா ஜெயபால் ஐயா வந்திருக்காங்களா? ஜெயபால் ஐயா, ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். மாலதி நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஒரு மனிதனுக்கு 24 மணி நேரமும் புத்துணர்ச்சியோட இருக்க செய்யற ஒரு பயிற்சி அப்படின்னா அது மகராசனம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. இல்லைங்கம்மா, அதனுடைய பயன் பொதுவான பலன்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. சரிங்க. மகராசனம் பயிற்சி என்றால் என்ன, அதை பற்றி ஒரு விளக்கம். ஐயா வாழ்க வளமுடன். நான் சொல்லவா ஐயா? சொல்லுங்கம்மா. சுரப்பிகளின் பணி அது வந்து ஒழுங்குபடுத்தப்படுகின்றது. அப்புறம் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராகிறது. அப்புறம் சர்க்கரை வியாதி, கீழ்வாதம், நரம்பு வலி, இரத்த அழுத்தம், இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி முதலியன குணமாகின்றன. ஊளை சதை குறைகிறது, கொழுப்பெல்லாம் கரையும். அப்போ அதனால உடல் உறுதிப்படுகிறது. மேல தொப்பை குறையும், அதுவும் இதுவாருது. அப்புறம் கீழிருந்து படிப்படியா நம்ம முறுக்குவது போல அசைக்கப்படுவதால் முதுகெலும்பும் தண்டுவட பகுதிகளும் வலுவடைகின்றன. இளமையாக இருக்க உதவுகிறது. முதுகெலும்பிலிருந்து உடல் முழுவதும் செல்லும் நரம்பு மண்டலம் வலுவடைகிறது, சீராகிறது. கால்களும் வயிற்று பகுதியின் பலம் பெறுகின்றன. பெண்களுக்கான அந்த பீரியட்ஸ், மாதவிடாய் கோளாறுகள் சீரடைகின்றன. நாளமில்லா சுரப்பிகள், டக்ளஸ் கிளான்ஸ் அனைத்தும் சீரடையறதுனால கருப்பை கோளாறுகளும் நீங்கும். மகப்பேறு எளிதாகின்றன. அப்புறம் மலட்டுத்தன்மை, இன்ஃபர்டிலிட்டி வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அது நீங்க உதவும். கடைசியா உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். இதுல ஒரு குறிப்பு என்ன பார்க்கணும்னா, பிரெக்னண்டா இருக்கிறவங்க, கருவுற்ற பெண்கள் மகராசனத்தோட 2ஆம் பகுதி பயிற்சியை கண்டிப்பா செய்யக்கூடாது. ஏன்னா அது கவுந்துபடுத்திட்டு செய்யறோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். ஈஸ்வரி அம்மா சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த மகாராச பயிற்சி பண்ணதுனால நிறைய பெனிஃபிட் இருந்திருக்குங்க. அது அனுபவபூர்வமா நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த அந்த L4 வருவதுங்களா, அந்த முதுகுத்தண்டுல வருவதுங்களா, அந்த இதுல அதுல வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து கிராக் ஆயிடுச்சுங்க. இந்த மகாராசன பயிற்சி பண்ண மூலியமா தான் நான் எந்திரிச்சு நடக்கவும் ஆரம்பிச்சேன். பெட்லயே தான் இருந்தோம். ஆனா அது எந்திரிச்சு வாக் பண்றது, வெளியில போறது, எல்லா வேலையும் இப்ப வந்து செய்யக்கூடிய கண்டிஷனுக்கு நான் வந்திருக்கிறோம். இது வந்து அனுபவபூர்வமான ஒரு விஷயங்கள். இந்த பயிற்சி மூலியமா வந்து அந்த முதுகுத்தண்டு அடிப்பட்டதுனால பட் எதுவும் வாக் பண்ணி வச்சுதான் நான் நடந்துக்கிட்ட கண்டிஷன்ல இருந்துச்சு. பட் பயிற்சிகள் செஞ்சதுனால நிறைய பெனிஃபிட் ஆகி இதுல ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இப்ப நான் வந்து துணைப்பயர் லிஸ்ட்ல வந்திருக்கிறாங்க. இது வந்து அனுபவபூர்வமா உணரக்கூடிய விஷயங்கள் ஐயா. இது பயிற்சியின் மூலியமா நிறைய ஒரு நன்மைகள் அனுபவப்பட்டிருக்கிறாங்க. இந்த பயிற்சி சொல்லி கொடுத்தது மூலியம் நிறைய பேர்த்துக்கு வந்து கன்சீவ் ஆகாம இருந்த வந்து நாங்க மன்றத்துல ஒரு பயிற்சி கொடுத்தல 2 பொண்ணுகள் வந்து இது கன்சீவாயே ஆயிருக்கிறாங்க. இப்ப ஒருத்தருக்கு வந்து அதுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆனா அந்த நல்ல ரிசல்ட் இன்னும் எங்களுக்கு அந்த கன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு இன்னும் வரலைங்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். கேக்குதுங்கம்மா, கேக்குது. வாழ்க வளமுடன். இதுல வந்து என்னன்னா, மகராசனத்துல அந்த மேல் நோக்கி படுத்து செய்யறது, 2ஆம் நிலைக்கு நம்ம குப்புறப்படுத்து செய்யறது. இப்ப இதுல வந்து அந்த பொசிஷன் எப்படி இருக்கு,
அந்த பொசிஷன் ஒவ்வொரு பொசிஷனும் ஏன் வந்து மாத்துறோம், அந்த பொசிஷன் மாற்றும் போது எந்தெந்த எலும்புகள்ல வந்து இயக்கம் பெறுது, அந்த ஏன் ஐயா நம்ம 45 வைக்கிறோம், இதெல்லாம் வந்து நுணுக்கங்கள்லாம் ஒவ்வொருத்தரா சொல்லட்டுங்கம்மா. அடுத்தவங்க சொல்லட்டும். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, அடுத்தவங்க சொல்லட்டும். ஐயா ஒவ்வொரு அந்த பாக்ஸா இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம வள சொத்தையிலயும் இட சொத்தையிலயும் அந்த எலும்புகள் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இப்ப நம்ம எப்படி ஒரு மிஷின் வந்து ஒரு 1-2 நேரம் எடுத்தோம்னா யூஸ் பண்ணாம இருந்தா அது அப்படியே செப்டிக் ஆகிற மாதிரி ஆகுதோ, அதே மாதிரிதான் நம்மளுடைய எலும்புகள் வந்து அந்த பயிற்சி பண்ணையில ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு வந்து அது சுத்தியில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து ரன் ஆகுது, ரிமூவ் இருக்குது. சப்போஸ் ஒரு 10 நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு நம்ம பயிற்சிகள் பண்ணலினாலே நமக்கு நல்லா உணர முடியுதுங்க, அந்த மசில்ஸ் ஃபுல்லாவே டைட் ஆயிடுதுங்க. அப்ப நம்ம பயிற்சி பண்ணாம இருந்தா அந்த நரம்புகள், ரத்த ஓட்டங்கள் எல்லாம் 3 ஓட்டங்களையுமே நம்ம தடைப்படுறதுனாலதான் நம்ம இந்த பேக் பெயின் வர்றதுக்கு காரணமே அதுதான். ஓகே, அதுதான் நன்றி. என்னுடைய உணர்வு. ஆமா. வேற யாராவது நன்றி. சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நம்ம மகராசனம் ஸ்டார்ட் பண்ணும்போதே 2 கைகளையும் சின்முத்திரை வச்சிடறோம் ஐயா. சின்முத்திரை வந்து நம்மளுடைய கவனம் சிதறாம பயிற்சியை நிறைவா செய்யறதுக்கு உதவுதுங்க ஐயா. ஒரு தியான நிலையிலேயே நம்ம கடைசி வரைக்கும் பயிற்சி செய்யறதுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்குங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தது வாழ்க வளமுடன் ஐயா பேசுறாங்க. ஐயா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அதாவது நம்ம முதுகெலும்புல கிட்டத்தட்ட 33 எலும்புகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட 5 விதமா பிரிச்சு வச்சிருக்காங்க. செர்விக்கல்ல 7 எலும்பு, தொராசிக் 12, லம்பார் 5, சாக்ரம் 5, காக்சியல் 4. இது எல்லாமே நம்ம முதல் நிலை கால்களை சேர்த்து வச்சு செய்யும் பொழுது இந்த செர்விக்கல் ஜாயிண்ட் ஆக்டிவேட் ஆகுது. அதில் உள்ள நரம்புகள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. 2 காலையும் சேர்த்து வைக்க செய்யும் பொழுது. மடிச்சு வைக்க செய்யும் பொழுது இந்த தொராசிக் 12 எலும்புகளும் அசைவுறுது. இந்த முதுகந்தண்டு தான் கிட்டத்தட்ட மனிதனுக்கு சிறப்பு. விலங்குகள் வந்து படுக்கை நிலையில் கிடைமட்டத்தில் இருந்தது. மனிதன் நின்னதனால அந்த மூளை வளம் பெற்றது. மூளையிலிருந்து வர நரம்பு செல்கள் உடல் முழுவதும் கடத்தப்பட்டிருக்கிறதுனால இது எந்த அளவுக்கு வலுவானதாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது அந்த அளவுக்கு மனிதன் நல்லா இருப்பான். அதில் இந்த மகராசனம் 2வது பயிற்சி வந்து தொராசிக் எலும்பு அசைச்சு கொடுக்கறதுனால அதில் உள்ள நரம்பு மண்டலங்கள், அம்மா அதுக்கு பலன்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அந்த உறுப்பு சார்ந்து இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் என்ன சமிக்ஞைகள், என்ன சிக்னல் போகணும், என்ன கெமிக்கல் சுரக்கணும், எந்த இடத்துல அதை அரெஸ்ட் பண்ணணும், எந்த இடத்துல கட் பண்ணுங்கிற அத்தனை சமிக்ஞைகள் நரம்பு மண்டலத்துல போறதுனால அது வயிற்று பகுதிக்கு இருக்கிறது சரியாகும். லம்பார் இது மேக்சிமம் ஆண்களோ பெண்களா இருந்தா தொராசிக் கொஞ்சம் அடி வாங்கும். ஆண்களா இருந்தா பைக்கு சிட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால தொராசிக் L1 L5 அப்படிம்பாங்க. அதான் மேக்சிமம் பாதிக்கப்படுற இடம் அதுவா தான் இருக்கு. ஸோ இந்த பயிற்சி 3வது நிலையில செய்யும் பொழுது, கால்கள் மேல் கால் போட்டு செய்யும் பொழுது இந்த லம்பார் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். என்னன்னா உள்ளுக்குள்ள அந்த சுரக்கக்கூடிய ஜெல் திரவம், லூப்ரிகன்ட்னு சொல்லலாம், அது இருந்தா தான் அசைவுகள் நல்லா இருக்கும். லூப்ரிகன்ட் சரியா இல்லைன்னா எலும்பு தேய்மானம் சொல்றாங்க. எலும்பு தேய்மானம் ஆகிறது இல்லை, லூப்ரிகன்ட் இல்லாதனால எப்படி ஒரு சைக்கிள் செயினுக்கு ஆயில் இல்லாதனால தேஞ்சு போகுதோ, அந்த லூப்ரிகன்ட் போதுமானதாக இல்லை. இப்ப இந்த பயிற்சியினால அந்த லூப்ரிகன்ட் நல்லாவே செயல்படும். அதே போல கால் மேல் கால் வச்சு செய்யும் பொழுது சேக்கரம் கீழே இருக்கிற ஒரு 5 எலும்புகள், அதாவது மூலாதாரத்தை ஒட்டி இருக்கிற எலும்புகள் பாத்தீங்கன்னா தவநிலையில மூலாதாரத்திலிருந்து மேல போறோம். ஆனா இந்த பயிற்சியில மேல இருந்து கீழே கொண்டு வந்து மூலாதாரத்துல இணைக்கிற மாதிரி இந்த பயிற்சி சாந்தவத்துக்கு வர மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. இதுவே குப்புறப்படுத்தி செய்யும் பொழுது வயிற்று பகுதி, தசைப்பகுதி, எலும்பும் முதுகுந்தண்டு மட்டுமில்ல, வயிற்று பகுதியில தசைப்பகுதிகளும் சேர்த்து, அதாவது வயிறு உப்புசமா இருக்குது, வயிறு பெருத்து இருக்கிறது,
கொழுப்பு அதிகமா இருக்கிறது, இது எல்லாமே கட்டுப்படுத்துகிறது. இதே நிலையில கீழ்ப்படிந்து செய்யும் பொழுதும் இந்த பயிற்சி முறைகள் நமக்கு கடைசியா செய்யற பாருங்க, 2 கைகளையும் வச்சு கிட்டத்தட்ட முதல பயிற்சின்னு தான் அதுக்கு பேர். 2 கைகளையும் வச்சு முன்னையும் பண்ணி முதல்ல எப்படி போகும் அத்தனை எலும்புகளையும் அதை அசைச்சு கொடுத்துரும். குப்புறப்படுத்து செய்யற எலும்பு பயிற்சியில அத்தனை தலையும் தூக்கி காலையும் தூக்கி செய்யும்போது 33 எலும்பையும் கிட்டத்தட்ட அதுக்கு போய் சேர வேண்டிய அத்தனையும் கிடைக்கிற மாதிரி பயிற்சி கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்து அடுத்து உடனே பாருங்க ரிலாக்ஸேஷன், அதே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுமா, எல்லா ஓட்டங்களையும் சீரான ஒரு படம் அமைகிற மாதிரி அமைச்சு வச்சிருக்காங்க. ஒரு அற்புதமான பயிற்சி. அதனால நன்மைகள் ஏராளம். உடல் வலுவாக இருப்பதற்கு காரணம் முதுகந்தண்டை பலப்படுத்தக்கூடிய பயிற்சி மகராசனம். நன்றிங்க, வாழ்றோம். ஐயா வாழ்க வளமுடன். தங்கராஜபுரம் நாமக்கல்ங்கய்யா. சொல்லுங்க. மகராசனம் முதற்பகுதியை பொறுத்த வரைக்கும் சுரப்பைகளின் இயக்கம் வந்து ஒழுங்குபடுத்தப்படுதுங்கய்யா. அப்புறம் சர்க்கரை வியாதி, கீழ்வாதம், நரம்பு வலி, இரத்த அழுத்தம், இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி முதலிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுதுங்கய்யா. அப்புறம் ஊளைச்சாதை வந்து குறையுங்கய்யா. அதனால் வந்து தொப்பையும் குறையும் மற்றும் உடலும் உறுதிப்படுங்கய்யா. மேலும் வந்து முதுகெலும்பு கீழிருந்து படிப்படியாக முறுக்கிறது அசைக்கப்படுவதால் வந்து முதுகெலும்பும் தண்டோட பகுதிகளும் வலுவாகுங்கய்யா. அப்புறம் உடல் இளமையாக இருக்க உதவுதுங்கய்யா. இந்த மகராசனம் முதற்பகுதியில் 7ஆம் நிலையில் வந்து சைக்கிளிங் பண்ணும்போது நல்ல ஒரு வாக்கிங் போன பொசிஷன் வந்து கிடைக்குங்கய்யா. அப்புறம் மகராசனம் 2ஆம் பகுதியை பொறுத்த வரைக்கும் முதுகெலும்பிலிருந்து உடல் முழுவதும் செல்லும் நரம்பு மண்டலம் வலுப்பெற்று சீராகிறதுங்கய்யா. கால்களும் வயிற்றுப்பகுதிகளும் பலம் பெறுகின்றனையா. அப்புறம் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளும் சீராக உதவும். நாளமில்லா சுரப்பில் அனைத்து சீரடைந்தால் கருப்பை கோளாறுகள் நீங்க உதவுதுங்கய்யா. அப்புறம் உடல் சோர்வு நீங்கி உடலில் புத்துணர்ச்சி சுறுசுறுப்பு முழுவதுமாக நிலைத்திருக்குங்கய்யா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. இது வந்து முதுகு தண்டுக்கு வந்து ஒரு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய போஸ்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஸ்டிஃப்னஸ், கம்ப்ரெஷன் ஆஃப் இதெல்லாம் வந்து இந்த பயிற்சி ரெகுலரா செய்யறதுனால நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது டெய்லி காலையில ஒரு 5 நிமிஷம் இந்த பயிற்சி கொடுக்கும் பொழுது நம்ம நாள் முழுக்க உட்கார்ந்துட்டு இருந்தா கூட அந்த ஸ்டிஃப்னஸோ இல்ல கம்ப்ரெஷனோ, அதே மாதிரி வண்டியில போறச்சு ஜெர்க் ஆகுது, இது எல்லாத்துக்குமே இந்த பயிற்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஒரு பிரச்சனை வந்த பிறகு நம்ம அந்த வந்து இந்த பயிற்சி செய்ய முடியாது. அதனால இது வந்து ரெகுலரா நம்ம பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய அந்த முதுகுத்தன்னுடைய ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கும். அப்புறம் குப்புற படுத்து நம்ம வந்து மகராசனம் பண்ணும்பொழுது அந்த வயிறு வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டெஸ்டைன் எல்லாத்துக்குமே ஒரு மசாஜ் மாதிரி அந்த நவுலின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த வயிறை நல்லா உள்ள அடக்கி இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டு சென்டர்னு சொல்லி அதை நகர்த்துவாங்க. அப்போ வந்து அந்த மசில்ஸ்க்கெல்லாம் நல்ல மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் பவர் வந்து அப்புறம் எல்லா இந்த அதாவது சுகர் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அந்த வயிற்று பகுதியை அமுத்தி நம்ம வந்து அந்த மகராசனம் செய்யும் பொழுது அதுக்கு ஒரு மசாஜ் மாதிரி ஆகுது, அதுக்கு ஒரு தூண்டல் கிடைக்குது. அதே மாதிரி படுத்துட்டு நம்ம சைக்கிளிங் பண்ணும்போது மூட்டுக்கு ஒரு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குறோம். மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் வந்து அந்த காலினுடைய மசில் ஸ்ட்ரெங்தன் ஆகாதது. அப்புறம் அந்த மூட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு வந்து ரீஜெனரேட் ஆகும். ஆனா அது மேல நம்ம வெயிட் போட்டு நடக்கும்போது அந்த பிரச்சனை நமக்கு தீராது. இதே நம்ம படுத்துட்டு நம்ம வெயிட் இல்லாம காலை மட்டும் முட்டியை அசைக்கும் பொழுது அந்த மூட்டுகளுக்கு ஒரு லூப்ரிகேஷன், அந்த ஜவ்வு வந்து மீண்டும் உற்பத்தி ரீஜெனரேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. இந்த கைப்பயிற்சியில கால் பயிற்சியிலே அந்த காலை தூக்கி செய்யறதுனால ரத்த ஓட்டம் அதிகப்படியா பிரஷர் வந்து மூளை செல்களுக்கு கொடுக்குதுங்க சைக்கிளிங் பண்ணும் பொழுது.
ஐயா வாழ்க வளமுடன். இந்த பயிற்சி 1, 2 இரண்டுமே முதுகுத்தண்டுக்குரிய பயிற்சியா இருப்பதனால இந்த அதை ஒட்டிய நாளமில்லா சுரப்புகள் சரியாக இயக்கம் பெறுவதாலும் அது அது உள்ளதால நரம்பு மண்டலம் அந்த இயக்கம் அதோடு தொடர்புடைய உறுப்புகள் எல்லாம் நன்கு இயக்கம் பெறுகிறதுங்கய்யா. மொத்தத்துல அந்த 9 நிலை உடற்பயிற்சியில இந்த ஒரு உடற்பயிற்சி மட்டும் ஒரு 30% பயனை கொடுப்பதாக சொல்லப்படுகிறதுங்கய்யா. இந்த ஒரு பயிற்சி மட்டும் கிட்டத்தட்ட வர்ம புள்ளிகள் அந்த காலை மாத்தி மாத்தி நம்ம போடுவதனாலையும் வர்ம புள்ளிகள் இயக்கம் பெற்று உடல் நலம் சீராக இருக்குதுங்கய்யா. இந்த ஒரு பயிற்சியிலேயே நம்மளுக்கு 30% பயிற்சி கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறதுங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. மகராசனம் வந்து கழுத்து, முதுகு, இடுப்பு எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்குங்க ஐயா. இதனால வந்து அனைத்து கழுத்துக்கும் முதுகு தண்டுக்கும் இடுப்பு எலும்புகள் அனைத்துமே பலம் பெறக்கூடியதா இருக்குது. அதை மேலும் முதுகுத்தண்டுல இருந்து தான் உடம்பு முழுக்க அனைத்துக்கும் நரம்புகள் வந்து செல்றதுனால அனைத்து ரத்த ஓட்டமும் உடம்பு பூரா முதுகு எலும்புகள் அதோடைய மஜ்ஜை எல்லாம் முதுகு எலும்புல இருந்து போற நரம்புகள் எல்லாம் வலுவடைகிறதுனால ரத்த ஓட்டம் உடம்பு முழுக்க எல்லா ஆற்றல்களும் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது முதுகினுடைய நெகிழ்வுத்தன்மை, இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நெகிழ்வுத்தன்மை கிடைக்குது. அந்த டிஸ்க் கொலாப்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாம அந்த 2 எலும்புக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து குறையாம குறையாம இருக்கும் பயிற்சி செய்ய செய்ய. அதனால வந்து என்னைக்கு நமக்கு முதுகெலும்புல வந்து பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஐயா. அது இது வந்து வயிற்றில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் நம்ம வந்து எக்ஸசைஸ் வெளிப்புற கை கால ஆட்டுறோம். வயிற்றுக்குள்ள இருக்கிற பயிற்சிக்கு நம்ம வந்து பயிற்சி தனியா கொடுக்க முடியறதில்ல. மகராசனம் 2ஆம் நிலையில வந்து நம்ம குப்புறப்பட்டு செய்யும் போது வயிற்றில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் இது வந்து பயிற்சியா கிடைக்குதுங்க ஐயா. இதனால சுகர் கூட கம்மியாகுதுன்ட்டு கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. இந்த சின்முத்திரை வைக்கிறதுனால, இந்த மகராசனத்துல நம்ம சின்முத்திரை வைக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம கபாலபதியில வந்து அந்த மூச்சை வந்து ரொம்ப போசா விட்டு விட்டு அந்த பயிற்சி பண்ணோம். அப்ப இந்த மூளை செல்கள் வந்து ஒரு விதமான இயக்கத்துல இருக்கும். சின்முத்திரை வைக்கும்போது அந்த மூளை செல்களுக்கு ஒரு அமைதி நிலை வருது. அதுக்கப்புறம் நம்ம இந்த பயிற்சி பண்ணும்போது நம்ம மூளையும் தண்டுவடத்தை இணைக்கிற அந்த பயிற்சியில முதல் நிலையில வந்து நம்ம சின்முத்திரை வச்சு இந்த பக்கம் திரும்புற வளமிடமா நம்ம திரும்புறதுக்கு ஆப்போசிட் சைட்ல பாடி திரும்பும் போது அந்த முதுகு தண்டையும் மூளையும் இணைக்கக்கூடிய அந்த நம்ம 14 பாயிண்ட் அக்குபஞ்சர் வைக்கிறோம் இல்லைங்க, அந்த இடத்துல உள்ள ஃபர்ஸ்ட் நம்ம செய்யற நிலை வந்து அந்த இடத்துல உள்ள நரம்புகளுக்கு மூளைக்கும் அது வந்து ஒரு இயக்கத்தை கொடுக்குது. அடுத்தடுத்த பகுதிகள் நம்ம அம்மா முதல்ல சொல்லிட்டாங்க, முக்கியமான உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நரம்புகள் எல்லாம் இந்த மூளை தண்டுவடத்திலிருந்து பிரியறதுனால அந்த பகுதிகள் நல்லா இயக்கம் பெறுது. நம்ம பொதுவாகவே ஒரு அனுபவம் இல்லையா, வயிறு சாதாரணமா வயிறுல ஏதாவது ப்ராப்ளம், வயிறு வலி அந்த மாதிரி இருந்தா அந்த மூளை தண்டுவடத்துல நடுப்பகுதி அதுக்கும் கொஞ்சம் கீழே வந்து நம்மளுக்கு அந்த டிஸ்க் வலியா இருக்கும். இப்ப இந்த பயிற்சியெல்லாம் கத்துக்கிட்டதுனால தான் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் உள்ளதை புரிய முடிஞ்சது. ஒரு அற்புதமான பயிற்சிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நான் இப்போ சும்மா வந்து எல்லாருக்கும் அந்த ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒவ்வொரு பகுதியும் அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் அதுக்கு ரிலேவெண்ட்டாக இருக்கக்கூடிய டிசீசஸ் இல்லை ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி சரி பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேற யாராவது கருத்துக்கள் சொல்லுங்கம்மா. நன்றிங்க.
வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் சந்தேகங்கள், கருத்துக்கள் சொல்லுங்க. சைக்கிளிங் பயிற்சி இல்லைங்க ஐயா. சைக்கிளிங் பயிற்சியில் வந்து கால் நரம்புகள் வந்து பலம் பெறும். ரெண்டாவது சைக்கிளிங் பயிற்சி மூலிமா மூளை செல்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமா போகுங்க ஐயா. சைக்கிளிங் பண்ணும்போது மூளை நரம்புகளுக்கு நிறைய ரத்த ஓட்டமும் போகுதுன்ட்டு இருக்கேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சரிங்கம்மா, அது அம்மா சொன்னாங்க, ஐயா சொல்லிட்டாங்க, ஜெயபால் ஐயா சொன்னாங்க. சரிங்க, ஓகேங்க ஐயா. நம்ம வந்து அதோட நடுவுல வந்து அதை கிளியரா நல்லா வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஓஜஸ் மூச்சு வந்து நல்லா சீராக பாயறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கய்யா. காயகல்பம் ஓஜஸ் மூச்சு மேல இழுத்து விடுறதுக்கு அந்த பாத்து வழியா தான் அது போகுது அப்படின்னு ஒரு இது இருக்குங்கய்யா. வாழ்க வளமுடன். சுழுமுனை நாடி வந்து கிளியர் ஆகுதுன்னு சொல்றீங்க. என்னங்கய்யா? சுழுமுனை நாடி வந்து கிளியர் ஆகுது அப்படின்றீங்க. ஆமாங்க, கிளியர் பண்ணி கொடுக்குங்க. ஓகே, வாழ்க வளமுடன் ஐயா. அட்டாமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து சமநிலை அடையும். இதை வந்து மெதுவா இந்த பயிற்சி செய்யும் பொழுது சிம்பத்தட்டிக் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் வந்து குறையும், பேரா சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மன அமைதி, மன அழுத்தம் வந்து குறையும், கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும் இந்த பயிற்சி செய்யும் பொழுது அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது மல்லாந்து படுத்த நிலை பண்ணும்போது இந்த சியாட்டிகா பெயின் சொல்றாங்க இல்லையா, அது வந்து L4 L5 அதனுடைய தொடர்புடைய அந்த சியாட்டிகா பெயின் கூட குறையும் ஐயா. அது எனக்கு அது அனுபவம் இருக்கு. அதே மாதிரி டிஸ்க் பல்ஜ் இருக்குல்லையா அந்த முதுகுத்தண்டுல, அந்த இதுவும் வந்து சரியாகும் மகராசனம் பண்றதுனால. கால்களை நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நம்ம பண்ற அந்த மல்லாந்து படுத்த நிலை அத்தனையிலையுமே இந்த ப்ராப்ளம் சரியாகும் ஐயா. வாழ்க வளமுடன். உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்குமே நல்ல ஒரு கிளியராகவும் ஆயிடுறதால நம்ம வலி, நோய், மரணம் அதுல இருந்து நம்ம வச்சுக்குது. அதே நம்ம இந்த ஓஜஸ் மூச்சு அதுக்கும் ரொம்ப கிளியர்ஸா இருக்கிறதுனால பேசும்போது ஆன் பண்ணிக்கங்க, மத்தவங்க மைக் மியூட் பண்ணிக்கங்க. கட்டுக்கோப்பாகவும் வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மெயினா காயகல்பம் செய்யறதுக்கு இது மிக 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 ரொம்ப உதவியா இருக்கிறதால சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதால நம்மளோட ஏஜுமே வந்து ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி காட்டுங்க ஐயா. நம்மளுக்கு நம்மளோட தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமும் போயிட்டு நல்ல ஒரு உடல்வாகும், ஒரு இளமையாகவும், ஒரு நல்ல ஒரு 10 வயசு குறைஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கான பலமும் கிடைக்குது, சுறுசுறுப்பும் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் அது மகராசனம் வந்து உதவியாக இருக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் 10-15 இயர்ஸ் பேக் வண்டி ஓட்டுறச்சு அந்த ரோட்ல அங்கங்க மேடு பள்ளத்துல தூக்கி தூக்கி போடும். ஸோ பேக் பெயின் இருந்தது. இது செய்ய ஆரம்பிச்சு மகராசனம் செய்ய ஆரம்பிச்சு ஒரு வாரத்திலேயே அந்த பேக் பெயின்ங்கிறதே இல்லை. ஸோ எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுத்தது. ஸோ அதை நான் மகராசனத்தை அதனால விடவே மாட்டேன். யூஸ்வலாக எக்ஸசைஸ் செய்யறதோட மகரிஷி வந்து இது அவர் மட்டும்தான் இதுல ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் இந்த மகராசனத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதுல. ஸோ அவருக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இதுல மகராசனத்துல வந்து இன்னொரு சிறப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டர் கரெக்ஷன் அப்படிங்கிறது. ஏன்னா நார்மலாக உட்கார்ந்து வேலை செய்கிறவங்க அதிகமாக இருக்கக்கூடிய டைம் இது. ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த லாங் டேர்ம் ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு சயாட்டிக்கா ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறம் வந்து போஸ்டர் கரெக்ஷன், போஸ்டர் வந்து நம்ம ஒரு மாதிரி சாஞ்சு உட்காருவோம், அதனால வந்து அந்த டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் அதெல்லாம் வருது. அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி அந்த போஸ்டர் கரெக்ஷனை சரி பண்ணி கொடுக்கறது இதுதான். ஏன்னா லாங் டேர்மாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் நடக்கும்போதே வந்து வித்தியாசமாக நடப்பாங்க, உட்காரும்போதே அது மாதிரி உட்காந்து ரொம்ப அந்த அது வந்து பழகி இருக்கும், பாடியோட அந்த எலும்புகளும் அதுவும் பாடியும் பழகி இருக்கும். ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் இது ஒரு பெர்ஃபெக்ட் பயிற்சி. அப்போ இந்த பயிற்சியில் வந்து நம்ம ஒவ்வொரு டைரக்ஷன் மூவ் பண்ணும்போதும் லெஃப்ட் ரைட்டு திரும்பும் போதும் எப்படி வந்து மூச்சு விடணும், அந்த மூச்சு எப்போ வந்து இன்ஹேலேஷன் எஸ்கலேஷன் எப்போ வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள். அது ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.
மகராசனம் பண்ணும்போது நமக்கு மூச்சு உள்வாங்குறது வெளிவிடுறது அது கவனிக்கிறது இல்லையங்கய்யா? என்னங்கம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க அது ஆமாங்கய்யா. இல்ல சரி சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இல்லைங்கய்யா, நமக்கு வந்து மகராசனத்துக்கு வந்து அஸ்பர் எக்ஸசைஸ் புக்கு, நம்மளுடைய இல்ல அது பிசிக்கல் எக்ஸசைஸ் சொல்லல, புக். ஆனா இயல்பாவே திரும்பும் பொழுது மூச்சு வெளியே போகும். திரும்பும்போது வணக்கம் நீங்க வந்து வணக்கம் ஐயா, திரும்பும்போது வாழ்க வளமுடன். எக்ஸைல் பண்ணும். நம்ம லெஃப்ட் ரைட்னு திரும்புறப்ப மூச்சு உள்ளிழுத்து திரும்ப லெஃப்ட்டுக்கு வரப்ப மறுபடியும் வெளியே வரும், ரைட் இழுத்து லெஃப்ட் வரும். அத மாதிரி ஒவ்வொரு தடவையுமே மாறி தாங்க ஐயா வரும். அதுதான். ஸோ அந்த ரிதமை வந்து மெயின்டைன் பண்ணணும். கண்ணா பின்னான்னு மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு, ஏன்னா முதுகுல வந்து உங்களுக்கு பிடிப்புகள் ஏற்படும். அதனால வந்து அது செய்யும் போதும் அந்த மூச்சு வந்து சீராக அந்த ரிதம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது கேட்டேன். வேற அதில் ஏதாவது நுணுக்கங்கள் இருந்தால் சொல்லுங்க. அந்த திரும்புறதுல ஐயா திரும்ப வந்து அந்த தோள்பட்டையை வந்து தூக்கிடுவாங்க ஐயா. அப்படி தூக்குனாங்கன்னா இடுப்பு பகுதி முழுமையா சரியா திருப்ப மாட்டாங்க. முகம் வந்து கரெக்டா அந்த பக்கம் சீட் ஆகாதுங்க. இந்த லெஃப்ட்ல திருப்பும் போது இடுப்பு வலது பக்கம் திருப்பும் போது தோள்பட்டை தூக்கிட்டாங்கன்னா அது வந்து சரியான வந்து ஒரு போஸ்டரா இருக்காதுங்க ஐயா. அது முழுமை பெறாது பயிற்சியே. கரெக்ட். அந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு முடிந்த அளவுக்கு கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். 2 ஷோல்டருமே ஃபிக்ஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த கையை நம்ம திருப்புறோம் இல்லைங்களா? ஒவ்வொரு தடவை திருப்பும் போது கையையும் திருப்பிக்கிறோம். நம்ம கையை வந்து கீழ்ப்பக்கமாக வைக்கிறப்ப அந்த பாம் வந்து கிரவுண்டில் ஒட்டி இருக்கும். திரும்பும்போது இது ரிவர்ஸில் மேல் நோக்கி இருக்கும். அந்த திரும்புறதும் எதுக்குன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். அந்த ஷோல்டரை அந்த பொசிஷனில் ஹோல்டு பண்ணுறதுக்கு. ஷோல்டர் வந்து மேலே தூக்கவே கூடாது. ஷோல்டர் முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்ட்லேயே இருக்கணும். அது பழகிட்டே ரொம்ப கண்டினியூஸாக பண்ணுறவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அது வந்து அந்த இடத்துலையே பொசிஷனில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அது வந்து ஷோல்டர் வந்து அங்கே இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும்னா வேற இடத்துல வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் இல்லாமல் அந்த அந்த படத்தில் காட்டியிருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த அந்த எந்த இது எந்த கால் பயிற்சியில் எந்த கால பொசிஷனில் உங்களுக்கு வந்து அந்த எலும்புகள் மூவ் ஆகணும். அந்த ஸ்பைனல் கார்டினுடைய அந்த கரும்பு இது மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கண்டு அந்த பகுதி மட்டும் மூவ் ஆகணும். அப்படின்னா மற்ற பொசிஷன்ஸு கரெக்டாக இருந்தால் தான் அது மூவ் ஆகும். இல்லைன்னா அது சரியாக மூவ் ஆகாது. அந்த இம்பேக்ட் கிடைக்காது. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு, நீங்கள் நல்ல பயிற்சி கண்டினியூஸாக பயிற்சி பண்ணிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி பண்ணி முடிக்கும் போதும் ஒரு 1 or 2 இன்ச்சஸ் தான் அவங்க நகர்ந்துருப்பாங்க. பொசிஷன் மாறி இருக்காது. பயிற்சி கண்டினியூஸாக பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிருப்பாங்க, இல்லை வெர்டிக்கல்லேருந்து ஹரிசாண்டலுக்கு மூவ் ஆகிருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அந்த பொசிஷனில் மெயினாக நம்ம எந்த எலும்பு பகுதியை ரொட்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கான்சன்ட்ரேஷனும் அந்த மனதை அந்த இடத்துல முதுகு தண்டில் செலுத்தணும். மற்ற இடங்கள்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கணும். இன்னொன்று டைட்டாக இருக்கக்கூடாது. எந்த பகுதியுமே டைட்டாக வைக்கக்கூடாது. நீங்கள் டைட்டாக வச்சிங்கன்னா அந்த இடத்துல மூவ்மெண்ட் ஆகாமல் வேற இந்த கால் மட்டும் மூவ்மெண்ட் ஆகும், இல்லை முட்டி மட்டும் மூவ்மெண்ட் ஆகும். அதே போல் அந்த கால் மேலே கால் போடும்போது அந்த முழுமையாக அந்த பாதத்தினுடைய சைடு பகுதி முழுமையாக தரையில் படணும். 2 பக்கமும் அது தரையில் படுறதுன்னு நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அங்கேயே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அந்த முக்கியமான மூவ்மெண்ட் எங்கே நடக்குது ஸ்பைனல் கார்டில், அந்த மூவ்மெண்ட்டை தான் நம்ம கவனிக்கணும். ஜனார் ஐயா கை தூக்கியிருந்தாங்க. சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். இப்ப நீங்க சொன்ன ஒரு கருத்து தான். ஆனா என்ன நடக்குமெண்டா மாராசனம் செய்யும் போது அநேகமா கொஞ்சமா சறுக்கி கீழே போயிடுவாங்க எல்லாரும். அதுக்கு சொந்த அனுபவத்துல நான் பார்த்தது கொஞ்சம் இந்த 45 டிகிரிஸ் இருக்கிற 2 கைகளையும் வந்து ஒரு கொஞ்சம் முழங்கையை கொஞ்சம் ஃபேமா நிலத்தோட வச்சு கொண்டிருந்தா திரும்பும் போது அந்த சறுக்கி கீழே போற தன்மை வந்து குறைவா இருக்கிறத பார்த்துருக்கேன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா இன்னொரு பாயிண்ட் சொல்லமா? சொல்லுங்கண்ணா. அதாவது இந்த மகராசனம் முடிச்சிட்டு நிறைய பேர் வந்து இது ஒரு பயிற்சி நல்லதுன்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. ஆனா மகராசனம் முடிச்ச பிறகு கட்டாயமா நம்ம மசாஜும் அக்குப்ரெஷரும் பண்ணினாதான் இல்ல அக்குப்ரெஷர் பண்ணறதுக்கு டைம் இல்லைன்னாலும் ரிலாக்ஸேஷனாவது பண்ணணும். அது பண்ணாம எழுந்திருந்தோம்னா அது வந்து நம்ம பாதிக்கும். ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த மசாஜ் கொடுத்துருக்காங்க. மகராசனம் பார்ட் 2 பண்ண பிறகு அந்த வயிறு செஸ்ட் பகுதியெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்தாதான் அந்த பயிற்சி வந்து முழுமை அடையும். ஸோ அதை பாதியில நம்ம வந்து வெறும் மகராசனம் மட்டும் பண்ணிட்டு எழுந்துக்கிறது கூடாது. வாழ்க வளமுடன்.
அதாவது மகராசனம் அப்படிங்கிறது அது அந்த மகராசனம், உடல் தேய்த்தல், உடல் தளர்த்துதல், இது 3ஐயும் பண்ணுனா அது முழுமையான 100% பெனிஃபிட் கிடைக்கும். காரணம் அது வந்து மகராசனத்தோட நிறுத்தினா அதுல பாதிப்பும் இருக்கும். அதுதான் சொல்ல வந்தேன். பாதிப்பு இருக்காது. நம்ம உடற்பயிற்சிகள்ல பாதிப்புங்கிறது எல்லாம் கிடையாது. இல்லைங்கய்யா, அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஒரு ரிலாக்ஸேஷனாவது ஒரு 2 மினிட்ஸ் கொடுக்கணும். இல்ல அதுக்கு ஏன்னா தான் அதோட கொடுத்துறோம் இல்லையா? அதுக்காக தான் நம்ம வந்து அந்த படுத்த நிலையில பேபி ஸ்லீப் நிலையில பேபி ஸ்லீப். ஆமா ஆமா. இது கொடுத்துறோம். அதனால தனித்தனியா இப்ப டாக்டர் அம்மா கூட அன்னைக்கு சொன்னாங்க, இப்போ யாருக்கும் ரொம்ப முடியல, அவங்களுக்கு டைமே இல்லைன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பயிற்சி கூட பண்ணலாம். ஏன்னா நான் வந்து இந்த சயாட்டிக்கா ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் மகராசனம் மட்டும் தனியா கூட நான் நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கு தாங்கய்யா அந்த மசாஜோட பண்ணினா நல்லா இருக்கு. அதே மாதிரி கபாலபதி பண்ணிட்டு நிறுத்தினோம்னா வயிறுல அந்த ப்ரெஷர் தெரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ கபாலபதி பண்ணா கூட ஒரு ரிலாக்ஸேஷன். இந்த மாதிரி ஹெவி எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டே இருந்துட்டோம்னா நல்லா இருக்கும். அதுதான் சொல்ல வந்தேங்க. அது எல்லா பயிற்சிக்கும் அது வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்லுவாங்க ஐயா. சொல்லுங்கம்மா. இந்த மகராசனத்துல இன்னொரு நம்ம செய்யறது வந்து இந்த கால்களை வந்து அப்பப்போ வந்து பிரிஞ்சு வந்துருங்க ஐயா. அதை கரெக்டாக பொசிஷன் வைக்கணும். ஒரு சிலர் வந்து மடக்கிக்குவாங்க, ஒரு கால் மேலே இன்னொரு கால் முட்டியை மடக்கிடுவாங்க. அதை மடக்காம நம்ம கரெக்டாக இப்போ முதல் நிலையில 2வது பயிற்சி 2 கால்களையும் மடக்கி இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்ல திரும்பும்போது நம்ம தலை இந்த ஃபேஸ் முகத்தை இப்படி ரைட்ல திருப்பி இடுப்பில் காலை வந்து லெஃப்ட்ல திருப்பும் பொழுது ஒரே மாதிரியான அந்த மகரிஷி அவங்க சொல்றது வந்து இந்த முறுக்குற மாதிரி துணியை வந்து 2 சைடு ஒரே மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் முறுக்கி விடுற மாதிரி இந்த பயிற்சி இருக்கிறதுனால அந்த தலைப்பகுதியும் இடுப்பு பகுதியும் ஒரே மாதிரி மென்மையா திருப்பி கவனமா அந்த இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணணும், அந்த சைடு பாதத்தை முட்டை வைக்கணும் அந்த முட்டியை. அப்போ அந்த டைம்ல ஒரு காலை வந்து நீட்டி விரிச்சிருவாங்க ஐயா. அப்போ வந்து இந்த இடுப்பு அந்த எலும்புக்கான அந்த போஸ்டர் வந்து கரெக்டாக வந்து அந்த முறுக்கி வராதுங்க. அதையும் வந்து கரெக்டாக கவனிச்சு செய்யணுங்க அந்த பயிற்சியில. காலை பிரிச்சுக்குவாங்க ஐயா தனித்தனியா. ஓகேங்க, நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். அதே மாதிரி 2ஆம் பகுதியில இந்த முழங்கால் வந்து தரையில அப்பப்ப படாம அதை தூக்கி வைத்தபடி செய்யணும். அப்பதான் அது அந்த பயன் முழுமையா கிடைக்கும் 2ஆம் நிலையில. அதே மாதிரி முதல் நிலையில அந்த முழங்கால் வரைக்கும் தூக்கக்கூடாது. அது வந்து தூக்காம வச்சிருந்தா நம்மளுடைய ஷோல்டர் தூக்காம இருக்கும். இது நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அந்த பயன் முழுமையா கிடைக்கும். இன்னொரு எனக்கு ஒரு பயிற்சி கொடுக்கும்போது 2 நிலை இருக்கிறதுனால ஒரு நிலையில முடிச்சுட்டு நாளைக்கு 2ஆம் நிலையை தொடரலாம் அப்படின்ட்டு விடுறது சரியா தவறாங்கய்யா? ஒரே நேரத்துல 2 பயிற்சி செய்யணும் இல்லைங்களா? சொல்லி கொடுக்கும்போது வந்து செக்மெண்டா சொல்லி தரலாங்க ஐயா. ஆனா இது 2ஐயும் சேர்த்து தான் சொல்லி தரணும். அதான் ஏன்னா உடம்பு முறுக்குறோம், அப்புறம் அதை வந்து ஃப்ரீ பண்ணணும் இல்லையா? நம்ம முறுக்கிட்டு நாளைக்கு 2ஆம் நிலை சொல்லி கொடுக்குறேங்கிறது அது சரியில்லை இல்லையா? அது எனக்கு டவுட் வரும், அதுக்காக கேட்டேன். ஆமா, அந்த மாதிரி அதாவது மகராசனம்னா மகராசனம் 1, அது 1 and 2 சேர்ந்து தான் மகராசனம். அது தனித்தனியா கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா மேபி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிப்புகள் ஏதாவது ஏற்படுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க கண்டிப்பா கால் கைகளை கண்ணா பின்னான்னு தான் தூக்குவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது பிடிப்பு ஏற்படும். நிறைய பேர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல நிறைய பேர் தவிர்ப்பாங்க. இந்த நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கும்போதே நம்ம பாக்குறோம், ஃபர்ஸ்ட் 1 வீக்ல வந்து திரும்ப வரமாட்டாங்க. காரணம் என்னன்னா பெயின் இருக்கும், மூவ்மெண்ட் எல்லாம் அசைக்காத பகுதிகள், அதாவது அசைக்காத பகுதிகளை அசைக்கும் போது அது ஜிம்முக்கு போனாலும் சரி, எந்த இதா இருந்தாலும் சரி, அப்ப அசைக்காத பகுதிகளை அசைக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃபேட்டிக் ஏற்பட்டு அதுக்கு வந்து இதை தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்கள மீண்டும் அட்லீஸ்ட் ஒரு 25 டேஸ் கண்டினியூஸா அவங்கள இப்ப இடையில 1 or 2 டேஸ் மிஸ் ஆனாலும் அந்த 24 டேஸ் கண்டினியூஸா பண்ண வச்சுட்டோம்னா அவங்க தொடர்ந்து பண்றாங்கிறது நமக்கு அது அப்சர்வேஷன்ல தெரியுதுங்கய்யா. இல்ல அது அவன் பண்ணிட்டோம்னா அவனுடைய அனுபவத்தை அனுபவிச்சுட்டாங்கன்னா இது விடுறது இல்லை அவங்க. ஆனா அவங்களுக்கு இமீடியட்டா கிடைக்கக்கூடியது வந்து அன்னைக்கு நைட்டு வந்து நல்ல தூக்கம் உறக்கம் இருக்கும். அது வந்து இமீடியட் சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைக்கும். தென் வந்து காலையில செஞ்சுட்டு போனாங்கன்னா அன்னைக்கு ஹோல் டே வந்து மற்ற நாட்களை காட்டிலும் அந்த ஹோல் டே வந்து அவங்களுக்கு உடல் சோர்வு இல்லாம நல்ல பிரிஸ்கா இருப்பாங்க. அது வந்து ஆபீஸ் ஒர்க்கா இருந்தாலும் சரி, இல்ல
வெளியே சுத்துற மாதிரியான உடல் சார்ந்த உழைப்பா இருந்தாலும் சரி, அந்த டைம்ல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும், சுறுசுறுப்பு தெரியுங்கிறது ஈஸியா வந்து அவங்க அப்சர்வ். மற்றதெல்லாம் வந்து நுணுக்கமான விஷயங்கள், பட் இதெல்லாம் வந்து இமீடியட்டா வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்னொன்னு, அவங்களுக்கு அந்த டிசிஷன் மேக்கிங் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மூளையினுடைய செயல்பாடு வந்து ஒரு ஒரு செயல் மற்ற டைம்ல இருக்கிறத விட ஒரு அமைதியான நிலையிலையும், பிளஸ் அந்த டிசிஷன் மேக்கிங்ல ஒரு நல்ல இதுவும் டிஃபரன்ஸும் அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கண்டினியூஸா பண்றவங்களுக்கு, பிளஸ் இவங்க இந்த இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லும்போது இந்த மாதிரி விஷயத்த தான் அவங்களுக்கு சொல்லணும். அவங்களுக்கு வந்து வேற விஷயங்கள்லாம் சொன்னோம்னா அவங்களுக்கு காதுல ஏறாது. அவங்களுக்கு வந்து ஈஸியான உடல் சார்ந்த டே டு டே லைஃப் சார்ந்த விஷயங்களை சொல்லும்போது அதை வந்து அவங்க கவனிக்கிறாங்க, அதை செஞ்சு பார்க்குறாங்க. தென் அந்த பயன் கிடைச்சிருச்சுன்னா அவங்க வந்து விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து முக்கியமா அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது சொல்லணும். சரி, இது சயாட்டிகா ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காமன் இது இருக்கு. பேக் பெயின் ப்ராப்ளம்ங்கிறது காமன். கழுத்து வலி, அந்த மேல் பகுதி கழுத்து வலி, இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப காமன் ப்ராப்ளமா இருக்கிறதுக்கு இதை வந்து தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னா அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க, கண்டினியூஸாகவும் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லலாம். இப்போ மலட்டுத்தன்மை நீங்கிறது, மற்ற இதெல்லாம் வந்து இந்த கிளான்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகுறதெல்லாம் வந்து சக்கராஸ் ஆக்டிவேட் ஆகுறது, சுழுமணி நாடி கிளியர் ஆகுது, அதெல்லாம் பயன்கள் தான். பட் அதை விட நம்ம அதையும் சொல்லலாம் கேட்குறவங்களுக்கு. பட் ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ப்ராக்டிக்கலாக வரக்கூடிய பயன்களை சொல்லும்போது அதில் வந்து நிறைய ஆர்வத்தோட வந்து கலந்துக்குவாங்க. இந்த பயிற்சியிலையும் நிறைய பாயிண்ட்ஸ், நிறைய இன்னைக்கு வந்து லலிதாமா வரல, இல்லை வந்திருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுருக்கலாம். நிறைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அந்த லாஸ்ட் crocodile மூமெண்ட் நீங்கள் பண்ணும்போது கூட அந்த குதிகால் வந்து பட்டக்ஸோட இதில் சென்டரில் அடிக்கிற மாதிரி படணும், அது வந்து டச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அது வந்து டச் ஆகிற மாதிரி திரும்பணும் இந்த crocodile மூமெண்ட்டில். அப்போ அது ரெண்டும் ஒரு பாயிண்ட்டு. அது போல் ஒவ்வொரு பாயிண்ட்ஸில் அதில் வந்து கால் பகுதிகளில் இருக்கக்கூடிய விரல்களில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. இந்த கால் மேலே கால் போடும்போது இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆக்டிவேட் ஆகுது. அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது ஃபர்தர் அக்குபஞ்சர் ப்ரெஷர் சார்ந்த புள்ளிகள் ஆக்டிவேஷன் நடக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸு வித்தவுட் நோயிங், நமக்கு தெரியாமையே அதெல்லாம் உள்ளடக்கி தான் வந்து வேதாத்திரி மகரிஷி கொடுத்துருக்காங்க. இந்த கையை திருப்புறது கூட, அந்த ஷோல்டரை அங்கே பாயிண்ட் பண்ணி அது ஒரு இடத்துல பின் பண்ணுறது, கையை வந்து நம்ம ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் கையை மேலும் கீழும் இது பண்ணுறோம், பாமை வந்து மேலும் கீழும் ஆட்டுறது, இது எல்லாத்துக்குமே பாயிண்ட்ஸ் ஆக்டிவேஷன் இருக்கு அப்படிங்கிறது அந்த ப்ரெஷர்ல சொல்றாங்க. வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன மாதிரிங்க பாடி மைண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் கோஆபரேஷன் வந்துருது. ஹார்மனி பிட்வீன் பாடி அண்ட் மைண்ட் வந்துறதுனால தான் நீங்க சொல்ற பலன்கள் சொல்றீங்க இல்லையா, அது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மார்ட்னஸ் வந்துடும். கண்டிப்பாங்க. அது இயல்பா நீங்க எந்த வேலையை செஞ்சீங்கனாலும் அதுல வந்து உங்களுக்கு வந்து நல்லா நினைக்கிறது செய்ய முடியும். செய்யறதுக்கு மனம் அதில் ஒன்றி போகும். ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன், நீங்க சொன்ன மாதிரி இந்த திறமைகள், இது எல்லாமே கூடி வர்றது உணர முடியும். இதெல்லாம் தான் நீங்க சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி அது இளைஞர்களுக்கு இதெல்லாம் சொல்லும்போது அவங்களோட எஃபிஷியன்சி ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறது சொல்லலாம். இது வந்து நேரடியா வந்து அளக்க முடியாது இல்லைங்களா, அனுபவமா நான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இந்த இது தெரிஞ்சுக்குவாங்க. ஒர்க் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் எதையும் வந்து ஒரு டாலரேட் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி, அக்செப்டன்ஸு, இது எல்லாமே வர ஆரம்பிச்சு. ஏன்னா மைண்ட் வந்து அந்த இடத்துல காம் ஆகுது. மைண்டுக்கும் பாடிக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கு. ஏன்னா பல நேரம் மகரிஷி சொல்றதுல பார்த்தீங்கன்னா உடலுக்கும் மனதுக்கும் இனிமை காத்தல் தான் சொல்லுவார் முதல்ல. அந்த இனிமை தான் வந்து நம்ம உடற்பயிற்சியில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, இந்த பிரெக்னன்ட் லேடிஸ் 2 மகராசனமும் செய்யக்கூடாதுன்னு நான் படிச்சா ஞாபகம்.
ஃபர்ஸ்ட் பார்ட் 1 பண்ணலாமா? அதாவது புக்ல வந்து அந்த மாதிரி கருவுற்ற பெண்கள் மகராசனத்தின் 2 பகுதி பயிற்சிகளையும் செய்யக்கூடாதுன்னு தாங்கம்மா போட்டிருக்காங்க. அதுதான் கேட்டேன். ஓகே. அது செய்யக்கூடாதுங்கம்மா. ஆமா. இல்ல யாரோ இப்ப சொன்னாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் செய்யலாம், செகண்ட் இல்ல இல்ல செய்யக்கூடாது. இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல கூட செய்யக்கூடாது. ஓகே. செய்யக்கூடாது. புக்ல கிளியரா கொடுத்திருக்காங்க. அதுல யாருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா? செய்யாம இருக்கக்கூடிய செஞ்சு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட செய்யறதுனால வரக்கூடிய யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு கெடுதல் வராம இருக்கணும். அதுக்காக செய்யாம இருக்கணும். இல்ல மல்லாந்தே படுக்கிறது வந்து கொஞ்சம் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு சைடா திரும்பி படுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த நெஞ்செரிச்சல் எல்லாம் அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல. சோ அதனால அது பண்றது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. இன்னொன்னு இந்த கருவுற்ற பெண்களே மெதுவாக சைட்ல மெதுவா திரும்பணும், ஏந்திரிக்கணும், வேகமா கூட ஏந்திரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. படுத்து அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இது செய்யாம இருக்கிறது நல்லது. தொப்புள் கொடி சுத்திக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா அதேதான். சொல்லுங்க பேசுங்க. பெருவிரல் ஊனி முட்டிக்கால்கள் தூக்கும் போதுங்கய்யா அந்த பீனியல் பிட்யூட்டி கிளாண்ட் வந்து நல்ல இயக்கம் பெறும். பெருவிரல் ஊனி நம்ம முட்டிக்கால தூக்கும் போது அந்த 45 டிகிரில வச்சு திரும்பும் போது அந்த தோள்பட்டை 2 தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க. அதே பொசிஷன்ல இருக்கும். இது சரிதானேங்க? ஆமா, அந்த இடத்துல ஒரு உந்து கொடுக்கறோம் நம்ம. பிளஸ் இல்ல அது ஆக்சுவலா ஷோல்டர் தூக்காம இருக்கிறதுக்கு நம்ம அந்த கையை திருப்புற இது கரெக்டா அந்த 45 டிகிரி வச்சு கை திருப்புறதுல இருக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. பிளஸ் வந்து நம்ம ஹோல்டு பண்ணணும். நிறைய பேர் அந்த உடம்ப திருப்பிடுவாங்க. ஆமா. ரெண்டாவது அந்த பெருவிரல் ஊனி முட்டிக்கால்கள் தூக்கும் போது அந்த திரும்புறதுக்கு கொஞ்சம் இலக்குவா இருக்குங்க. பீனியல் பிட்யூட்டி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். இதுல மெயினா வந்து இவங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த கால்களினுடைய அந்த விரல்களினுடைய முன்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு மறுமரப்பு தன்மை இருக்கும், மறுத்து போற தன்மை இருக்கும். இப்ப இந்த பயிற்சி தொடர்ந்து பண்றவங்களுக்கு அது விலகி இருக்கு, நீங்கி இருக்குங்கிறது நிறைய அனுபவத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த இது பண்ணும்போது அந்த முதலையாசனம் பண்ணும்போது அந்த பேங்க்ரியாஸ் நல்லா இயக்கம் பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் மகிழ்ச்சி குறிப்பிட்டிருக்காங்க. ஆமாங்க, அது எனக்கு படுத்துட்டு பண்றது, குப்புற படுத்து பண்றது எல்லாமே வயிறு நெஞ்சு படுது, வயிறு படுது, அந்த முழு பகுதியிலையும் ஒரு மூவ்மெண்ட் நடக்குது இல்லைங்களா? அதை வந்து நம்ம அசைக்கிறோம், மூவ்மெண்ட் நடக்குது. பிளஸ் வந்து அந்த crocodile பண்ணும்போது நம்ம வந்து அதை தேய்ச்சே விடுறோம். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மசாஜ் மாதிரி தான். இந்த பக்கம் அந்த பக்கம் முழுமையா வந்து அவ்வளவு டிகிரியில வந்து நம்ம முதுகெலும்பை வந்து நார்மலா நம்ம முன்பக்கம் வளைப்போம், பின்பக்கம் கொஞ்சம் வளைப்போம், சைடுல வந்து சைட்வேஸ்ல வந்து வளைக்க மாட்டோம். அது இந்த ஒரு சில பயிற்சி, மற்ற ஆசன பயிற்சிகள்ல ஒரு சில பயிற்சிகள்ல அந்த திரிகோணாசனா பயிற்சியில வந்து நம்ம அது அந்த மாதிரி கையை வந்து முழுமையா இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டு போவோம். சைட்வேஸ் ட்விஸ்டிங்கே வந்து இருக்காது. அப்ப அது வந்து இந்த crocodile மூவ்மெண்ட்ல அந்த சைட்வேஸ் ட்விஸ்டிங்கும் நடக்குது. அப்ப அது வந்து மூவே ஆகாத அந்த பகுதிகளும் அங்க இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்டும் நமக்கு பாடியில வந்து அந்த இம்பாக்டும் கிடைக்குது. நன்றி. நன்றிங்க. மூச்சு காற்று ரெகுலரைஸ் ஆகுது ஐயா மகராசனத்துல, நம்மளையும் அறியாம அது சீரடைகிறது. அப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா, இந்த மனோ ரீதியா நம்மளுக்கு இதெல்லாம் வரவே வராது, பேக் பெயின் எல்லாம் கியூரே ஆகாதுன்னு நம்ம நினைக்கிறதே நல்ல அது கியூர் ஆன உடனே மனோ ரீதியா ஒரு கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை கிடைக்கிறது ஐயா. வாழ்க வளமுடன். அப்புறம் இந்த புக்ல வந்து கருவுற்ற பெண்கள் மகராசனத்தின் 2ஆம் பகுதி பயிற்சிகளை செய்யக்கூடாதுன்னு மட்டும் போட்டிருக்கேன். என்னங்கம்மா? கருவுற்ற பெண்கள் மகராசனத்தோட 2ஆம் பகுதி பயிற்சிகளை செய்யக்கூடாதுன்னு மட்டும் போட்டிருக்கு லேட்டஸ்ட் எடிஷன்ல. எப்படி ரெண்டுமே செய்யக்கூடாது எப்படி ஐயா? இல்லைங்கம்மா, புக்ல குறிப்புன்னு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? அதுல கருவுற்ற பெண்கள் மகராசனத்தின் 2 பகுதி பயிற்சிகளையும் செய்யக்கூடாது.
இது அது படிச்சு என்கிட்ட ஏன் இருக்குது இரண்டாம் பகுதி இரண்டாம் மட்டும்தான் இருக்கு, இரண்டாம் பகுதின்னு இருக்கு, இரண்டுன்னு இல்ல 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 இல்ல. அதாவது நீங்க லேட்டஸ்ட் 3ஆம் பதிப்பு, உங்களுடைய பதிப்பு என்ன? இதோ இருங்க. பதிப்பு 2016ங்கய்யா எங்கிட்ட இருக்குது. நான் வச்சிருக்கிறது டிசம்பர் 2017. அதுல ஆஹா. கருவுற்ற பெண்கள் மகராசனத்தின் 2 பகுதி பயிற்சிகளையும் செய்யக்கூடாது. ஓ லேட்டஸ்ட். நான் வச்சிருக்கிறது 86ஆம் பதிப்பு 2013 அது. ஓகே, அதுக்கு லேட்டஸ்ட்ல இப்படி வந்திருக்கு. ஓகே ஐயா, நன்றிங்க. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. சசிகலா மகிழ்ச்சி. யாருக்காவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைன்னு வந்து சொன்னாங்கன்னா கூட அது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாருக்குமே துன்பம் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. சசிகலா பாரியம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மகராசனம் முதல் நிலையில இறுதியா நம்ம பண்ற சைக்கிளிங்கும் குரோக்கடைல் பயிற்சி, 2ஆம் நிலை குரோக்கடைல் பயிற்சியும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நின்றுகிட்டு ஏதாவது செய்ய சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுல வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிரீத்திங்கோட ஒரு ஃபோர்ஸோட காலை அசைக்கிறதும் எல்லாம் பண்றது படுத்துக்கிட்டு பண்றதுனால எல்லா வயதினருக்கும் ஏத்த பயிற்சி அது. மகரிஷி சொல்லுவாங்க ஆசனாஸ்லாம் வந்து ரொம்ப வளைச்சி பண்ண முடியாததெல்லாம் வந்து வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனா இங்க வந்துட்டு நம்ம பயிற்சி கொடுக்குறப்போ முடியல, என்னால நான் கீழேயே படுத்ததே இல்லை அப்படின்னு சொன்னவங்க, கீழே உட்கார்ந்தது இல்லை, நான் 8 வருஷமாச்சு கீழே எல்லாம் உட்காந்து அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் உட்காந்து பயிற்சி பண்ணிட்டு இறுதி நாள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பா சொல்லியிருந்தாங்க. இவ்வளோலாம் எங்களால முதுகு தண்டை வளைக்க முடியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்களால சேர்ல இருந்து குனிஞ்சி எடுக்கிற அளவுக்கு தான் அவங்களோட பாடி வளையுமா. அது சொல்றப்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவா இருந்ததுங்க. அடுத்தது வந்துட்டு தினம் வந்து நம்ம பொசிஷன், ஏற்கனவே ஐயா சொன்னாங்க, ராதாமா எல்லாருமே சொன்னாங்க, நம்மளோட டிஸ்கை வந்து ரெகுலரா வந்து பழைய பொசிஷன், நம்ம நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வர்றது இந்த ஒரு பயிற்சி தான். எந்த பயிற்சியில பண்ணாலும் ஏதாவது ஒரு இது இருக்கும். ஆனா இந்த பயிற்சி வந்து பண்றப்ப நார்மல் பொசிஷனுக்கு நம்ம அன்றாட வேலையில என்ன பண்ணினாலும் அதை நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வர்றது வந்து இந்த மகராசன பயிற்சி. ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தாலும் இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப சிறப்பா தோணுச்சுங்கய்யா. நன்றிங்கய்யா. ஆமாங்கம்மா, அதுதான் மெயினா நம்ம சொல்ல வேண்டியது. போஸ்டர் கரெக்ஷன் அப்படிங்கிறது வேற எந்த ட்ரீட்மெண்ட்லயும் கிடையாது. மற்ற ட்ரீட்மெண்ட்களில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்குறாங்க இந்த ஃபிசியோதெரப்பியில். இன்னும் ஒரு சில மருத்துவ முறைகளில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி இழுப்பாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வேற பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியது. இது வந்து நமக்கே தெரியாமல் நம்ம இந்த பயிற்சிகளை முறையாக செஞ்சுட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கலி எங்கெல்லாம் வந்து போஸ்டர் கரெக்ஷன் பண்ணணுமோ, எந்தெந்த டிஸ்கெல்லாம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன விலகி, அதாவது டிஸ்க் கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருந்ததுன்னா அது வேற ட்ரீட்மெண்ட்டு. நம்ம சொல்றது நார்மலாக இருக்கிறவங்க போஸ்டர் கரெக்ஷனில் வந்து ஒரு சிலர் எப்போவுமே ஒரு சைடாக உட்காருவாங்க, சயாட்டிக்கா ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அந்த ஆட்டோமேட்டிக்கலி அந்த இடத்துல இருக்கிற எலும்புகள் வந்து அந்த பொசிஷனுக்கு கரெக்டாக வந்துடுது. அந்த டிஸ்க் வந்து ரீபொசிஷனிங் ஆயிடுது. ஸோ அதை வந்து இளைஞர்களுக்கு சொன்னாலும் சரி, வயதானவங்களுக்கு சொல்லும்போது ஒன்று நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவங்களுக்கு முன்கூட்டியே வந்து இது ஈஸி அப்படின்னு சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்தாம முதல்ல அவங்க பயிற்சிக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூவ்மெண்ட்டை மட்டும் சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும்தான் வயதானவர்களுக்கு. இளைஞர்களுக்கு இப்போ நல்லா சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா இதுல வந்து இன்னொன்று அவங்களுக்கு ஆர்வமாகவும் இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த சைக்கிளிங் வரும், ப்ளஸ் வந்து அந்த குரோக்கடைல், அது ரெண்டும் பண்ணிட்டு அந்த பேபி ஸ்லீப் பொசிஷன் வரும்போது பார்த்தா அவங்களுக்கு ஹார்ட் பீட் நல்லா இருக்கும். ஹார்ட் பீட் நல்ல துடிப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் பண்ண அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ், இந்த மகராசனத்தினுடைய பெனிஃபிட்ஸ். இதெல்லாம் ஐயா வாழ்கிறமுடன் நிறைய மன்றங்கள்ல ஆர்வ கோளாறின் காரணமாக இவங்களே ஏறி மிதிக்காத குதியா திருப்பி விடுவாங்க. அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு.
ஐயா தயவு எங்க செய்து மன்றத்துல ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பக்கத்துல நிக்கலாம், யாரையும் டச் பண்ணக்கூடாது. அதேதான் ஆஹ் எல்லா அவங்க கண்டிஷனும் அதை வச்சுக்கோங்க. எங்க சொன்னாலும் சரி, அவங்கள டச் பண்ணாதீங்க. டச் அவங்களா பண்ணக்கூடாது. ஹெல்ப் அதே கேட்டாங்கன்னா மாதிரி அவங்க ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணா கூட பொறுமையா பண்ணுங்கம்மா, முடியலன்னா நாளைக்கு ட்ரை அதேதான் பண்ணுங்க, நாளைக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லணும். நம்மளே வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடாது. அவங்கள வந்து பொறுமையா பண்ணுங்கம்மா, இல்லைன்னா நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய ஆசிரியருடைய இடத்துல முதல் அது வேலை வந்து பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆசிரியருடைய பண்ணுங்கன்னு முதல் சொல்லக்கூடாது. வேலை வந்து அதனுடைய பயனை மட்டும் சொல்லணுங்கம்மா. இந்த பொசிஷன் பண்ணுங்க, இந்த காலை இந்த இடத்துல இப்படி மூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இந்த பயன் கிடைக்குதுன்னு நம்ம பயன்களை மட்டும்தான் நம்ம அவங்க கிட்ட திரும்ப திரும்ப சொல்லணும். இல்ல வலது கால் கீழே வரணும், கட்டை வரல இங்க பண்ணும், சுண்டு வரல அங்க பண்ணும், கீழே வச்சு காலை ஏறி மிதிச்சுக்குவாங்க அப்படியே. பயமா இருக்கு நமக்கு. ஆனா இப்பதான் வந்து சேர்றாங்க, அடுத்த நாள் வரமாட்டாங்க. அங்க இல்ல போனா கை இன்னும் கொஞ்சம் ட்ரை கால்லாம் பண்ணுங்க மிதிப்பாங்க. அப்படின்னா அவங்க வந்து ஓடி போயிடுவாங்க. வலிக்கும் இல்ல இல்லையா? அதை சொல்லலாம். இவங்க ஏரியா பிடிச்சு முறுக்கி நீ ஒரு பக்கம் பிடி, நான் ஒரு பக்கம் பிடி, துணி புளியறாவள புளியணும் அப்படின்னா எப்படி ஆகுறது? அது நிறைய இடத்துல பாக்குறோம். தயவு செய்து நம்ம இதுல தொடவே கூடாதுன்னு கண்டிஷனை போட்டுருங்க. புதிய அன்பர்களுக்குங்க ஐயா யூடியூப் சேனல் லிங்க் கூட நாங்க ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க போய் வீட்ல எதையாவது ட்ரை பண்ணிட்டு இங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நாங்க 12 நாள் பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் லிங்கே அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். அடுத்த நாள் சொல்றோமா 12 நாள் அவங்க முழு பொசிஷன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் லிங்க் இதுல இருக்குங்கம்மா, இதுல கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க புதுசா சொன்னதையும் உடனே அவங்க ஏதாவது போய் ட்ரை பண்ணிட்டு வந்துருவாங்க ஆர்வ கோளாறுல. இன்னைக்கே சரி பண்ணின்னு 100 தடவை முழங்கால சுத்தினவங்களா இருக்கிறாங்க. அவர் போய் 10 பேர்த்துட்டு சொல்றாரு, நான் 100 தடவை சுத்துவேன், நான் 100 தடவை சுத்துவேன். அப்படி ஆர்வ கோளாறின் காரணமாக நிறைய பேர் பயிற்சியை பிழையாக்கிடக்கூடாது. எந்த விதத்திலையும் பயிற்சி வந்து பிழையாக்கிடக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தா போதும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் நாமக்கல்ல, அவருக்கு பேக் பெயின் இருந்தது. அவருக்கு இது செஞ்சு சரியா போச்சுன்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதாங்க இப்ப நம்ம இதை சேகரிக்கிறது வந்து அவர் டாக்டர் ரவீந்திரநாத் ஐயா கூட சொன்னாங்க, நீங்க இந்த உடற்பயிற்சியை பத்தி இவ்வளவு விஷயங்கள் வந்து சேகரிக்கிறோம், இதை வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுங்க. நம்ம வந்து குறிப்பிட்ட டாக்டர்ஸ்கிட்ட கொடுத்து அவங்க வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நம்ம பயிற்சி கொடுக்க சொல்லலாம், ரெகுலரா கொடுத்து அதனுடைய பயன்களை வந்து நம்ம ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து கேட்குறோம், எல்லாத்தையும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி அது அதுக்கு ரிலவெண்டா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு பேர் சேர்ந்து இது பண்ணும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நிறைய நுணுக்கங்கள் நமக்கு கிடைக்கும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 28-30 வருஷம் ஆயிப்போச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்ப் அவுட், பைக்கை தொடவே கூடாதுட்டாங்க. இன்ன வரைக்கும் ஒரு நாளைக்கு 75-100 கிலோமீட்டர் பைக்ல போயிட்டு இருக்கேன். காரணம் தான் இருக்கு, பெயின் வரும். ஆனா இந்த ப்ரொலாப்ஸ் ஆனது குறையில இருக்கு. ஆனா மேற்கொண்டு ஆகாத அது எல்லா விதத்திலையும் சரி பண்ணி கொடுத்துட்டே இருக்கு. நார்மல் ஒர்க்கு செய்ய முடியுது. அதாவது ரிகவரபிளா இல்லாததையும் உங்களால வந்து மெயின்டைன் பண்றதுக்கு அலோவ் பண்ணுது. நல்ல மெயின்டெனன்ஸ் ரிகவரபிளா இருந்ததுன்னா கியூர் ஆயிடும், ஈஸியா இருக்காமா. அந்த ப்ரொலாப்ஸ் ஆனது இருக்கு அப்படியே. ஏன்னா அது அதனுடைய எப்படி ஒரு முடிச்சு காயப்பட்டதுன்னா தழும்புங்கிறமோ அது மாதிரி அந்த ப்ரொலாப்ஸ் ஆனது குறையல. ஆனா வேற எந்த பாதிப்பும் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி சயாட்டிக் ப்ராப்ளமோ வேற எதுவுமே வரல. இன்ன வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாத ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் அதிகமா வேலை செஞ்சா பெயின் இருக்கும், அவ்வளவுதான். 30 வருஷமா ஒரு வண்டியே தொடக்கூடாதுனதுல 30 வருஷம் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். தொடர்ந்து செய்யணுங்க. ஒரு மாசம் நான் பண்ணேன், ஒண்ணுமே சரியாகலையே, நீங்க இது சயாட்டிக்கா சரியாகும்னு சொன்னீங்களே, ஒரு மாசம் நான் பண்ணி ஏன்னா அந்த ஒரு மாசத்துல அவங்க சரியாக பண்ணது மேபி ஒரு 12 தடவை இருக்கும், இல்ல ஒரு 15 முறையா கூட முழுசா இருக்காதுங்க. அத முடியலன்னு விட்டுருப்பாங்க, முயற்சி பண்ணவே மாட்டாங்க. அதனாலதான் நம்ம எப்படி நம்ம முன்னாடி செய்ய வச்சுட்டு பார்த்தோம்னா அது வேற. 12 நாளுக்கு ஒழுங்கா வர மாட்டேங்கிறாங்க. இதுல இப்படித்தான் சொல்லணும், நோய் இல்லையா வராது, வந்துருச்சா பாதிப்பு குறையும், ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா இருக்கிறத மெயின்டைன் பண்ணலாம். இந்த மூணையும் சொல்லிட்டு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி. நன்றிங்க. மணி 9:02 ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடலாமா?
சொல்லுங்க. சொல்லுங்க. மகராசனா இருக்கணும்னா மகராசனம் பண்ணணும். சூப்பர் ஐயா, சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். குரு ஐயா சிறப்புங்க. அருமையான குருஐயா dialogue. வாழ்க வளமுடன். குருஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அனைவருக்கும் வாழ்க. சிறப்பு. ஐயா கரெக்ட், புக்ல வந்து மகராசனம் செகண்ட் பார்ட் மட்டும்தான் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கீங்க. வெரிஃபை பண்ணி வேணா சொல்லுங்கய்யா. இல்ல அதுதாங்க நான் கூட கேள்விப்பட்டது அப்படி. புக்கே படிச்சேன்மா. புக்கை தான் படிச்சு சொல்றேன் உங்களுக்கு. இல்ல 2018 என்கிட்ட இருக்கு, அதுலயும் செகண்ட் பார்ட் மட்டும் தான் வந்து அந்த இது அது ஆசிரியர் பல குறிப்பு எடிஷன்ஸ் நிறைய வந்தாலும் ஆசிரியர் நம்ம குறிப்பில் இருக்கா? லேட்டஸ்டா வந்து சரி, ஒண்ணு ஓகே, கொண்டு வந்துட்டு பாக்குறேன். பழைய பதிப்புகளை திருத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லணும். ஆமா ஆமா கரெக்ட். அதுவும் முக்கியமா இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயமா சொல்லுங்க. ஆமா, ஓகே ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். திருத்தப்பட்ட வாழ்க புதிய வளமுடன் பதிப்பு ஐயா. போடுறாங்கன்னு வச்சுங்களேன், பழைய பதிப்புகளில் இதை திருத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணிடணும். எந்த இடத்துல திருத்தம் இருக்கோ அந்த இடத்துக்கு முன்பதிப்புகளில் இப்படி இருந்தது அப்படின்னு போட்டு அதை திருத்திக் கொள்ள வேண்டுகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு குறிப்பு போட்டாங்கன்னு வச்சுங்க, அது தெரியும், குழப்பம் வராது. கரெக்ட். நன்றி. வாழ்க வாழ்க. நன்றி, அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.